தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். எல்லா ஃபாதர்ஸும் தடுமாறுற ஒரு விஷயம்தான் அது. அவர் ரொம்பவே தடுமாறினாரு அது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைய கீழே வைக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்லாம் ட்ரை பண்ண 2 டேக் இல்லைங்க, அன்றைக்கி 10 டேக் ஓடிட்டு இருந்தது. அன்னைக்கே ட்ராப் பண்ணிட்டு, இல்லைப்பா எனக்கு இது வரலை, நீ விட்டு. எல்லா டாக்டர்ஸ்குள்ளாரையுமே இருக்கிற ஒரு சின்ன குழந்தைத்தனம் அது என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. 2வது, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருந்தால் அது ஒரு பர்சனல் இது. அது ஏன் நீங்கள் போடுறீங்க, அதுக்கு எப்படி அந்த பேஷண்ட் ஒத்துக்குறாங்க அப்படிங்கிறது வந்து. நான்லாம் டெலிவரி நார்மல் பண்ணுவேன், நம்பவே இல்லை மேடம். நீங்கள் நல்ல என் முகத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க என்னைய பார்த்து. ஒரு டான்ஸ் பண்ணுறக்கோ எங்கேருந்து டைம் கிடைக்குது இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்குல்ல. வேர் டு கெட் தி டைம் ஃப்ரம்? இன்னைக்கு எங்களுக்குலாம் ஓபி ஓவரா இதுக்குன்னே ஒரு டான்ஸு அப்பாடா எல்லாருக்கும் ஓகே சண்டே லீவ் அடடே ஆச்சரியக்குறி அப்படின்றது தான். அங்கே போனால் ஒரு 5 மணி நேரம் ஆகும், அதனால சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது சாரிங்க லேட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இங்கே வந்தால் லேட் ஆகும்ட்டு. நான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வாங்க, கொஞ்சம் கஷ்டமாகிடும். டெலிவரி பண்ணும்போது வலி இல்லாமல் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. வலி இல்லாத பிரசவம்ங்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஆனால் அது வலியே இல்லாமல் ஒரு டெலிவரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். நான் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் வாண்டிங் டு பிகம் ப்ரெக்னென்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் இங்கே ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் எப்படி, ப்ரெக்னன்சி டைமில் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், பட் இட் இஸ் ஹர்ட்டிங் மீ. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சுகன்யா வித் அஸ். வணக்கம் மேம். ஹாய் நிகிதா, வணக்கம். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நாங்கள் வந்து உங்கள் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கரண்ட்லி வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பயங்கர ட்ரெண்டிங், பயங்கர வைரல், அவ்வளோ செரிஷ் பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் வந்து டாக்டர்ஸை இவ்வளோ ஜாலியாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ தான் நாங்கள் இவ்வளோ ஜாலியாக ஹாப்பனிங்கான ஒரு டாக்டரே நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த கண்டென்ட்ஸ் போடுற ஐடியா எங்கேருந்து மேம் வந்துச்சு உங்களுக்கு? லைக் ஒரு ஜாலியாக ஒரு மொமெண்ட்டை இன்னும் செரிஷபிளாக நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அது யூ மேக் மீ சீரியஸ்லி ப்ளஷ். சீரியஸாக இப்போ தான் எனக்கு சிரிப்பு வருது. உண்மையை சொல்லணும்னா நிகிதா, ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது இந்த அளவுக்கு எல்லாம் என்னால் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹானஸ்ட்டுக்கோ வி ஆர் வெரி ஹாப்பி கோயிங் தான். எல்லா டாக்டர்ஸ்குள்ளாரையுமே இருக்கிற ஒரு சின்ன குழந்தைத்தனம் அது என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. 2வது, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருந்தால், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிலீஃப். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணி எப்படியும் வி ஆர் கோயிங் டு டெலிவர் த பேபி, அதை ஒரு பேஷனேட்டாக லைக் ஃப்ரம் த ஹார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பேபி ஹேண்ட் ஓவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா ஃபாதர்ஸும் தடுமாறுற ஒரு விஷயம்தான் அது. அவர் ரொம்பவே தடுமாறினார் அது. ஆனால் ஹிஸ் சச் அ ஸ்வீட்டஸ்ட் ஃபாதர், அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைய கீழே வைக்கவே இல்லை, அவர் தான் தூக்கிட்டு ஃபாதரிங் மதரிங் அண்ணனே நான் சொல்லுவேன். உண்மையே சொல்ல போனால் நிறைய எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எனக்கு இங்கே எல்லாருமே ஃபேமிலிஸ் தான். சுகன் ஃபேமிலிஸ்ன்றது தான் இங்கே ப்ராட் கேப்ஷனே நான் சொல்லுவேன். யூஸ்வலாக நம்ம லைஃப்பில் டாக்டர்ஸ் பார்த்தா தே ஆர் வெரி லைக் ரொம்ப சீரியஸாக ஸ்டடியாக அப்படியே இருக்கணும்ன்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து பேஷண்ட்ஸை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே படத்தில் காட்டுறதா இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் பார்க்குறது அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடியாலஜிஸில்
வாட் ஆர் தோஸ்? லைக் நீங்கன்னா டாக்டர்னா இப்படி தான் இந்த ரூல்ஸ்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் யூ கேன் பி திஸ் ஆல்சோ அப்படிங்கிறது. அதில் வந்து நான் மாறி தான் இருக்கேன், நானே ஒத்துக்கிறேன். இப்படி தான் ரூல்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை மீட் பண்ண போகணுன்னா நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணி கேபினில் தானே பார்ப்பீங்க. என்கிட்ட கொஞ்சம் அது கிடையாது. எனக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நானே போயிட்டு எங்கேருந்து வர்றாங்க, அவங்க நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் தான் ரிசப்ஷன் ஏரியாவில் போயிட்டு கலெக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அங்கே பாண்டிங் எனக்கு அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு கேபினில் இருந்துட்டு அவங்கள ஒரு 5 hours வெயிட்டிங் ஜோனுன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா ஐ டோன்ட் நோ வெதர் அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸை நான் அங்கேயே அட்டன் பண்ணுறது அது தெரியல, அது அப்படியே வந்துருச்சு. ஸோ வந்த உடனே நான் கேபின்குள்ளாரெல்லாம் போய் உட்கார்றதெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸ்னால் கேபின்னு எதுக்கு எனக்கு இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஹார்ட்லியே கோது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் என்னை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் ஹாலில் எல்லா மதர்ஸு இல்லை மதர்ஸ் டு பி ஃபாதர்ஸ் டு பி அவங்கள அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அலைன் பண்ணி அவங்கள எந்தெந்த ரூமில் அலோகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் இப்படி பண்ணி அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரம் த மொமெண்ட் அவங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஃப் ஐ கிவ் 100%ங்கிறத தாண்டி ஐ டேக் தம் அண்டர் மை விங்ஸ். என்னோட இறகுகள் கீழே கொண்டு வர்றேங்கிறது தான். when I bring them under my wings I take complete care. அது அந்த அவங்க அதான் டயட்டுன்னு கொண்டு நாம் யார் வேணால் டயபெட்டிக்காக இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் யங்ஸ்டர்ஸ் ஆர் மோர் டயபெட்டிக்காக இருக்காங்க. ஸோ எனக்கு அது த்ரெட்டாகவே தான் இருக்கும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு ஆகணும், அதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. தட் இஸ் அ கன்சர்ன். லைக் நம்ம பார்க்க வரவங்களை தாண்டி அவங்க கூட வரவங்களுக்கும் வந்துட்டு சாப்பிட்டாங்களா, அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஓகே இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கன்சர்னும் நம்ம கிட்ட இருக்குது. என்னன்னா என்கிட்ட வெயிட்டிங் ஹவர்ஸ் ஜாஸ்தி தான். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிம்பிள் ரீசன் மைன்யூட் டீட்டெயில்ஸ் நான் அட்டன் பண்ணுறது தான் இன்றைக்கி, வேறு எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை நானே பர்சனலாக போயிட்டு அட்டன் பண்ணும்போது ஐ டேக் டைம். அதுதான் யார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட மாட்டேன். ஓகேப்பா நீங்கள் பார்த்துருங்க, நீங்கள் அனுப்பிடுங்க, 2 மருந்து எழுதணும், ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு அந்த பட்டன் அந்த பெல் அடிக்கிறது இது எதுவுமே என் பேட்டர்ன் கிடையாது. அடுத்து யாரும் நானே வெளியில் வந்து கூப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ மேபி இது என்னோட ஒரு ஐடியாலஜியாக இருக்கலாம். தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், நைஸ். ஏன்னா நம்ம அந்த கனெக்ட் ஒன்று நம்ம பேஷண்ட்ஸ் கூட உருவாக்குறது, அது வந்து அவங்கள இன்னும் நம்மக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொண்டு வரும். வெரி ட்ரூ. அவங்க என்னை நம்பினா தானே நிக்கிதா, லைக் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வாண்ட். சில பேர் என்கிட்ட நான் இது சொல்லும் போது ஃபாதர்ஸ் டு பி மதர்ஸ் டு பியை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். வாண்டிங் டு பிகம் ப்ரெக்னென்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் இங்கே ஐபிசி மங்கை நேயர்கள்கிட்டே நான் சொல்கிறேன், விரசமே இல்லாமல் ஒரு ஆண் என்னிடம் தகவல்களை பரிமாறக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு கம்ஃபர்ட் குஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரே வச்சுட்டு தான் நான் பேசுவேன். அப்போ எனக்கு அந்த விரசம் இல்லாத பரிமாற்றங்கள், வார்த்தைகளாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது எனக்கு இன்னும் அவங்களோட ட்ரீம் ஆஃப் பேரண்ட்ஹுட்டை மெட்டீரியலைஸ் பண்ண வைக்க முடியும். அண்ட் நம்ம வந்து ஒரு டாக்டரோட ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்னு பார்த்துட்டோம்னா அவங்க வந்துட்டு டிப்ஸ், அட்வைசஸ், இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் தான் அதில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஆனால் உங்கள் ப்ரொஃபைலில் தான் டான்ஸ் ஆடுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதை செரிஷ் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட அவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், இது ஒரு பக்கம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு லைக்ஸ் இருக்கிற மாதிரி இட்ஸ் அ சீரியஸ் ப்ரொஃபஷன், ஹவு கம் நீங்கள் வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல, ஹவு டு யூ ஹேண்டில் தோஸ்? நிக்கிதா, நீங்கள் சொல்லும் போது நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். எனக்கு எத்தனை பேர் பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்கிற கன்சர்ன், ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் எப்படி, ப்ரெக்னன்சி டைமில் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, லேபர் ரூம்னால் லேபர் ரூம் மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க, அப்புறம் பாடிக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, எதையாவது உங்கள் ப்ரொசீஜரில் எதையாவது மிஸ் பண்ண போகிறீங்க, கவனமின்மை அப்படின்றது எனக்கு வர்ற கமெண்ட்ஸாக இருக்குது. அதை நான் இங்கேயே அட்ரஸ் பண்ணிடுறேன். ஆடுறதும் பாடுறதும் என்னோட பேஷன். இதை ப்ரொஃபஷனை எப்படி நான் பேஷனாக பார்க்குறேனோ அதே மாதிரி தான் அது என்கிட்ட வர்ற டெலிவரிங் மதர்ஸ்க்கு இருக்கும் போது அதை நான் அவங்களே என்கிட்ட செரிஷ் பண்ணி கேட்குற ஒரு விஷயம், மேடம் உங்கள் கூட ஒரு டான்ஸ் ஆடிக்கலாமா அப்படின்னு நேர் விருப்பம்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி பாடல் வரும்போது இசையோட ஒன்றியது தான் நம்மளோட இதய துடிப்பே. லவ்
டப் அப்படிங்கிற சவுண்டு கூட இசையோடு ஒன்றியது தான். ஸோ அதில் கவனமின்மை இருக்கிற அளவுக்கு நான் லெத்தார்ஜிக்காக இருக்க மாட்டேங்கிறது எனக்கே தெரியும். எங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபைனலாக ஒரு எண்டிங் ப்ரொசீஜர் அப்பாட ஆல் இஸ் வெல் அப்படின்ட்டு நம்ம முடிச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, நண்பன் படத்தில் வர மாதிரி. அப்போ தான் எங்களோட டான்ஸு, மியூசிக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே. அன்டில் தென் we are really attending the mother and the baby. அதில் குறிப்பாக நான் பார்த்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதர் பேனிக் ஆகாமல் இருக்கிறது. டெலிவரி பண்ணும்போது வலி இல்லாமல் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. வலி இல்லாத பிரசவம்ங்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஆனால் அது வலியே இல்லாமல் ஒரு டெலிவரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். நான் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் அந்த வலியை எப்படி பேர் பண்ணலாம், அதை வலியை பெருசாக ஹைலைட் பண்ணி பூம் பண்ணி காட்டாமல் நார்மலாக இவ்வளோ தான் வலி, இதை கோத்ரூ பண்ணி இந்த ஃபேஸை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு புரிய வைக்கிறது தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்படி தான் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதில் ஆக்சுவலாக என்னை என்கரேஜ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். லேபர் வார்ட்லேருந்து டெலிவரி ரூம்லேருந்து கொண்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கான்றது கூட எனக்கு தெரியல. ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க. ட்ரெண்ட் செட்டரானு எனக்கு தெரியாது. பட் மேட் ஆஃப் திஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ஜாலியான பர்சனை ஜாலியாக தான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அது என்ன, லெட் இட் பி எனி ப்ரொஃபஷன், பட் நான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. when it comes to accuracy in treatment, அது நான் கேரண்டியாக நம்ம வந்து ஒர்க் நீங்கள் எப்படி நம்ம காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோம் அதே மாதிரி தான். லைக் நமக்கு ரொட்டீனுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் எனக்கு எது ரொட்டீனு, எனக்கு எது பார்வைக்கு தேவைப்படுறது, எதில் வந்து அழுத்தம் தேவைப்படுறது, அதெல்லாம் நான் நோட்டிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி தான் நீங்கள் டெலிவரிஸ் ஆர் ஹேப்பனிங். ஃபன்னி ஜோன் மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணலை. ஒரு பெயின்ஃபுல் பார்த்து இப்படியும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கலான்றது தான் நான் காமிக்கிறேன். மற்றபடி புதுசாக எதுவும் இல்லை. அண்ட் நம்ம எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போடுறப்போ, இப்போல்லாம் வந்து எல்லாருமே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து டெலிவரி முடிச்சு எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. பிரஸ்ட் ஃபீடிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போடுறப்போ நிறைய இடங்களில் கேட்குறது, இது உங்களோட ஒரு ஒரு ப்ரைவேட்டான ஒரு லைஃப், உங்களோட பர்சனல் லைஃப், அதையே நீங்கள் போடுறீங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸ்லேயும் வந்துட்டு லேபர் வார்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த லேபர் இருக்கும் வஜைனல் பர்த்தாக இருக்கட்டும், அதையும் வந்து ஒரு ஸ்மால் கண்டென்ட்டாக நீங்கள் போடுறப்போ அது ஒரு பர்சனல் இது, அதையே நீங்கள் போடுறீங்க, அதுக்கு எப்படி அந்த பேஷண்ட் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. மதர்ஸ் வந்து நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. மதர்ஸ் வந்து லேபர் ரூம் காட்டுறோம், லேபர் ரூமில் நாங்கள் டெலிவரி பண்ணி முடிச்சிடுறோம், டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மதர்கிட்ட பேபி காட்டுறோம். இவ்வளோ தான் மேக்ஸிமம் என்னோடய கண்டென்ட்டில் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய மதர்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் டெலிவரி நார்மல் பண்ணுவேன் நம்பவே இல்லை மேடம், நீங்கள் நல்ல என் முகத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க, என்னைய பார்த்து நிறைய பேர் இன்னும் டெலிவரி பண்ணிக்கட்டும் அப்படின்வாங்க, நார்மல் டெலிவரி பண்ணிக்கட்டும் அப்படின்வாங்க. இன்னொருத்த அவங்க வந்து சாதனை பெண்ணி அப்படின்றது அவங்க ஃபேமிலிக்குள்ளாரே பேசிக்கிட்டாங்க. குடும்பத்திலே நார்மலே நடந்ததே கிடையாது, இவ தான் ஃபர்ஸ்ட் நார்மல் பண்ணா, மேடம் நல்ல படம் பிடிச்சி போடுங்க நல்ல படம் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். யாரும் அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ண விரும்புகிறாங்கன்னா, என்னால் முடியாது இயலாது நினச்சேன், முடியாததை முயன்று வென்று காட்டிவிட்டேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் உலகத்துக்கு சொல்கிறது தான். நாங்கள் யாரோட இதையும் ப்ரீச் பண்ணலை, யாரோட ப்ரைவசியும் ப்ரீச் பண்ணலை. இப்போ அதுதான் நானே சொல்லுவேன். இப்போ நான் பெருமையாகவே சொல்லுவேன், எனக்குலாம் 2மே நார்மல் டெலிவரிஸ் தான். எனக்கு 2 குழந்தைகள், 2மே நார்மல் டெலிவரி. ஃபஸ்ட் டெலிவரிக்கு 18 மணி நேரம் வழியில் இருந்தேன், செகண்ட் டெலிவரிக்கு 6 மணி நேரம் வழியில் இருந்தேன். இதில் வெக்கப்படுறதுக்கோ இல்லை அது ஒரு ப்ரைவேட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஏன்னா சில இடங்களில் வந்து அவங்களோட ஒரு மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க, அது அவங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறது. இது எங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. சில பேர் இதை இப்போ ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இந்த போஸ்ட் ஏன் வரலை எங்களுது அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு டவுட் என்னன்னா வந்துட்டு எப்போவுமே இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் மற்ற பிஸ்னஸாக இருக்கட்டும், மற்ற ப்ரொஃபஷன் தாண்டி திஸ் ப்ரொஃபஷன் இஸ் ஆன் லைஃப்ஸ், சேவிங் லைஃப்ஸ், இப்படி தானே மெடிக்கல் ஃபீல்டு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறக்கோ எங்கேருந்து டைம் கிடைக்குது இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்குல்ல. வேர் டு யூ கெட் த டைம் ஃப்ரம்? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரத்தை தேடுவீங்களா, நேரத்தை அமைச்சுக்குவீங்களா?
அமைச்சுப்போன்னு தான் நினைக்கிறேன். அதேதானே. அதுக்கு நான் டைம் தேடிட்டுலாம் ஓடிட்டு இருக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு வேணா என்னோட கண்டென்ட் ஒன்று கொடுக்குறேன். ஒரு டான்ஸு நான் ஃபஸ்ட்டு ஆடிட்டேன். என் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட டீம் இஸ் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை பசங்க லைக் கேர்ள்ஸு அவங்களாம் என் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்போது அந்த கௌதம் மேனன் ஒரு படத்தை சொல்லுவேன், நான் கேட்டது ஆனால் இவங்க கொடுத்தது அப்படிங்கிறது. அது ஒரு ஃபன்னியஸ்ட் வீடியோ. என்ன நான் சொல்லும் போது சிரிக்கிறேன்னா பார்த்துக்கங்களேன். சச் அ ஃபன்னி டான்ஸ் வீடியோவாக அது இருக்கும். வி என்ஜாய் லைக் தட். சி செலிப்ரேஷன்ஸ் நீ நாட் ஹேப்பன் ஆன் ஒன்லி பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ். கொண்டாடுறதுக்கு நம்மளை நாமளே கொண்டாடிக்கிறதுக்கும் தோல் தட்டிக்கிறதுக்கும் தினம் தினம் நாட்கள் தேவைப்படவே ஸ்பெஷல் ஈவெண்ட்டுன்ட்டு ஒன்று வரணும்னு அவசியமே கிடையாது. தினம் ஒரு கொண்டாட்டம் தான் நமக்கு. நித்தம் ஒரு வாழ்க்கையில் நிதம் ஒரு வாழ்க்கையில் எவ்ரி மூமெண்ட்டை செலிப்ரேட் தான். இதில் நேரம் காலம்னு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கண்டுபிடிக்கிறது கிடையாது. இன்றைக்கி எங்களுக்குலாம் ஓபி ஓவரா இதுக்குன்னே ஒரு டான்ஸு அப்பாடா எல்லாருக்கும் ஓகே சண்டே லீவ் அடடே ஆச்சரியக்குறி அப்படின்றது தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைகள் வந்து என்கிட்ட டெலிவரி ஆனவங்க என்கிட்ட இந்த கிட்ஸ் வந்து வளர்ந்து வந்து என்கிட்ட டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் ஒதுக்கலைன்னா அப்புறம் எப்படி? அண்ட் எனக்கு வந்து லிட்டரலி ஐ எம் அமேஸ்ட். ஒரு பர்சன் இவ்வளோ ஜாலியாக இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறப்போ இவ்வளோ வந்து ஜாலியாக ஹாப்பனிங்காக பேசுகிறத பார்க்குறப்போ நீங்கள் பேசுகிற வரிகள் கூட ஒரு வார்த்தை கூட அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திட்டு வாங்கும் போது என்ன பண்ண சொல்கிறீங்க. அவங்களுக்காக என்னை மாற்றிக்க விரும்பல. ஆக்சுவலி நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேங்களா, நானும் ட்ரை பண்ண டிப்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு எனக்கு வரலைங்க. அதுதான் நிஜம். சீரியஸாக நானே என் ஃபேஸ்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்லாம் ட்ரை பண்ணேன். 2 டேக் இல்லைங்க, அன்றைக்கி 10 டேக் ஓடிட்டு இருந்தது. அன்றைக்கே ட்ராப் பண்ணிட்டு இல்லைப்பா எனக்கு இது வரலை, நீ விட்டுரு ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஐ ஹாவ் அ பர்சன் லைக் மை அசிஸ்டன்ட்ஸ் ஹூ ஆர் வித் மீ ஒன்லி கேப்சர் மை மொமெண்ட்ஸ். இதுக்காக ஒரு கேமரா பர்சன் ஆகி நான் வெளில வரேன், ஓகே எல்லா டீம் ரெடியாக ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ட்டுலாம் கிடையாது. அந்த ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறோம் நாங்கள். அதை வி வாண்ட் டு லிவ் இட் அண்ட் ரீலிவ் த ப்ரெஷியஸ் மூமெண்ட். அவ்வளோதான், நத்திங். அந்த மூமெண்ட்டை திருப்பி ரீலிவ் பண்ணால் எப்படி இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். எவ்வளோ ஹாப்பியாக நம்ம பேஷண்ட்ஸை வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அது வீடியோவை தாண்டி நம்ம பேசுற விஷயங்கள், நீங்க பேசுற விதம், நீங்க சிரிச்ச விதமா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கும். ஸோ the way you handle the patient, அவங்க போய் ஒருத்தங்க எனக்கு போகணும்னு கேட்குறப்போ அவங்களுக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகிற பர்சன் நீங்களா தான் இருப்பீங்க. இங்கே வந்தவங்க எல்லாம் பழக்கி விட்டுருவாங்க. அங்கே போனால் ஒரு 5 மணி நேரம் ஆகும், அதனால சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது சாரிங்க லேட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இங்கே வந்தால் லேட் ஆகும்ட்டு, நான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வாங்க. கொஞ்சம் கஷ்டமாகிடும். சில டைம் சேம் பப்பி ஷேம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ அப்படின்ட்டு. தென் இட் இஸ் லைக் தென் தே பிகம் லைக் மை ஃபேமிலி, வெரி ஓன் ஃபேமிலி. இப்போல்லாம் கீழே ஜஸ்ட் நான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு ப்ரெக்னென்ட் மதர் எட் டு டெலிவர், அவங்களோட அப்பா அம்மா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி, ஹஸ்பண்டு. இப்போ அடுத்த மாதம் அவங்களுக்கு டியூ டேட்டு. என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. இதில் யார் டயபெட்டிக் எதுவுமே தெரியல. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், பட் இட் இஸ் ஹர்ட்டிங் மீ. அவங்கக்கிட்ட நான் கேட்காத அத்தனை தடவை சாரி கேட்டுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாருங்கள், நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கேயும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸோ முகம் தெரியாத மனிதர்கள் கூட அன்பு இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அத்தனை பேரோட அன்பு தான் இன்னும் என்ன வேகமாகவோ இல்லை இதை இன்னும் அவ்வளோ ஓகே இப்படி இருக்கலாமே, ஏன் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு கூட எனக்கு கொண்டு போதா இருக்கும். கொஞ்சம் நான் முகம் வாடினா கூட மதர்ஸ் டு பியே கேட்பாங்க, என்ன மேம் இன்றைக்கி டல்லாக இருக்கிறீங்க, நேற்றுக்கு நைட்டு தூங்கலையா, நான் வேணால் போயிட்டு நாளைக்கு வரேன், நீங்கள் ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு சொன்ன மதர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ டே அண்ட் நைட் இங்கே ஒர்க் இருக்கும் போது சம்டைம்ஸ் யுவர் டயர்ட்னஸ் வில் ரிஃப்ளெக்ட் இல்லைங்களா, அப்போல்லாம் தே ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் மீ. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனோன்னா இங்கே வர்ற பேஷண்ட்ஸும் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். மதர்ஸ் டு பி ஃபாதர்ஸ் டு பி அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. பாதி நேரம் எனக்கு ஃபுட் அவங்க வீட்டிலேருந்து வரும், மீதி நேரம் எதையாவது எனக்கு கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் தான் இங்கே ரிசீவிங் எண்டில் இருக்கேன், கிவிங் எண்டிலலாம் இல்லை. அண்ட் எப்போவுமே நம்ம வந்து
ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக சீரியஸாக இருக்கிறத தாண்டி நம்ம இவ்வளோ ஹாப்பனிங்காக இருந்தாலும் நம்ம கோவொர்க்கர்ஸ் நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்கும். இல்லைன்னா அவங்க என்னடா இவங்க இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, நம்மளை சீரியஸாக எடுத்துப்பாங்களா, சில டைம் நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்காச்சும் வந்திருக்கா? இல்லை, ஏன்னா என் டீம் இஸ் ஆல்வேஸ் பிளெஸ்டு. யாரையுமே நான் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் நான் பார்த்ததே கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் எல்லாரும் என்னோட, நானே அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இந்த ஹாஸ்பிட்டலோட கடைநிலை ஊழியர் நான் தான்ப்பா, நீங்கள்லாம் எனக்கு கரெக்டாக நீங்கள்லாம் வேலை செஞ்சு பார்த்து கொடுத்தாதான்ப்பா நான் வந்து டெலிவரி பார்க்க முடியும் அப்படின்னுவேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு வாட் யூ சே டாக்டர், நீங்கள் ஒரு ஸ்டாஃப் நர்ஸு அப்படின்ட்டுலாம் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் ஃபேமிலி, தட் இஸ் இட். ஒன் லைனில் சொல்லணும்னா வி ஆர் ஜஸ்ட் ஃபேமிலி. இதில் என்னை புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டுலாம் இல்லை, அந்த மாதிரி நினச்சது கூட கிடையாது. வர்ற ஸ்டாஃப்ஸும் ஐம் பிளெஸ்ட் இன் தட் வே. யாரும் என்னை அந்த மாதிரி நோ, they just once they feel my love and affection, I don't think they think it the other way around. நீங்கள் என் அன்பை ஒரு தடவை ரசித்து பார்த்துருந்தீங்கன்னா அதை ப்ரீச் பண்ணி விரசமாக பார்க்குறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. இவ்வளோ வருஷங்கள், இவ்வளோ பேஷண்ட்ஸ், எவ்வளோ பேரை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கேசஸ் இருக்கும். ஆனால் ஒரு கேஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர், லைக் இட் வாஸ் ஸோ கிரிட்டிக்கல், பட் ஸ்டில் நான் அவங்கள வந்து எப்படியோ அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கேசஸ் உண்டா? நிறைய இருக்குது. எங்களுக்காக ஒன்று சரி, கழுத்தை சுற்றி கொடி இருந்தால் வழக்கமாக ஆப்ரேஷன் தானே பண்ணுவாங்க. இங்கே அதை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கிறேன். அது பேபியை பக்கத்துலேயே இருந்து பார்த்து கழுத்து 3 தடவை கொடி சுற்றி இருந்தது. அவங்களுக்கு நார்மல் தான் டெலிவரி பண்ணோம். தட்ஸ் இட். பக்கத்துலேயே இருந்து இவங்களுக்கு எப்படியாவது நார்மல் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கான ஹெல்த் சிச்சுவேஷன் வாஸ் நாட் ஃபேவரிங் சர்ஜரி. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படியாவது இவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. நிறைய இருக்குது, குழந்தை கொடுத்தா போதுன்றது நிறைய இருக்குது. 18 வருடம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கிளிக் ஆகிருக்கு. எதை சொல்ல எதை விட, விட்டக்குறை தொட்டக்குறைன்னு எதையாவது இருந்துட போது நிறைய இருக்குது. மனசுக்கு நெருக்கமாக பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்குது. நீங்கள் சொல்லும் போது தான் ஐயோ இவங்கள விட்டோமே அவங்கள விட்டோமேன்னு தோணுது எனக்கு. எல்லாருமே அப்படி தான்டா. இது இவங்க சாதாரணம், இவங்க ஸ்பெஷல் அப்படி இல்லை. எனக்கு இங்கே பிறக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஸ்பெஷல் தான். எல்லாமே என்னோடய பேபிஸ் தான். பிறக்க போகிற அத்தனை குழந்தைங்களுக்குமே என்னோட ஆசீர்வாதங்கள் தான். அண்ட் உங்களுக்கு ஒருத்தங்க உங்கள் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிற வார்த்தைகள் சிலது ரொம்ப வந்துட்டு நம்ம உள்ளே போய் பதிஞ்சிரும். எமோஷனலாக நம்ம வந்து நம்மளை மூவ் பண்ணியிருக்கோம். நிறைய நடந்திருக்கு. நீங்கள் தான் எங்கள் குலசாமின்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் மூவ் ஆகிடுவேங்க. ஐயோ இல்லைங்க நான் காடுன்னுவாங்க. ஐயோ இல்லைங்க நான் சாதாரண பாருங்கள் எனக்கு 2 கால் இருக்கேன், பேய் ஆவிலாம் கிடையாதுங்க அப்படின்ற சாதாரண மனிதர்கள் தான். இதில் நான் எங்கே எனக்கு கொஞ்சம் எனக்கு மூவ் ஆகுவேன் அப்படின்னா, இந்த வயதானவர்கள், என்னை விட வயதானவர்கள் என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடும் போது நன்றி அம்மா தாயே அப்படின்ற ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எனக்கு ஒரு ரொம்ப அந்த எமோஷன் பெல்ட் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. உங்கள் வயது என்ன, நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கும். காலில் விழுவாங்க, நோ என்னால் அதெல்லாம் அக்செப்ட். நானும் அவங்க கூட சேர்ந்து கீழே உட்காந்துருவேன். என் காலெல்லாம் விளையாதீங்க அப்படியே நானே கீழே உட்காந்துருவேன். ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்டு நிறைய பேர் அவங்க வீட்டில் என்ன அவங்களோட மகளாக பார்க்குறாங்க. நிறைய அம்மாக்களுக்கு நான் மகளாக இருக்கேன் அப்படி தான் நான் சொல்ல முடியும். நிறைய பேர் அவங்க வீட்டில் என்னை தோழியை பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாது. அப்படி தான் என்னை அட்ரஸ் பண்ணுறது. அக்கா சொல்லுவாங்க, நிறைய பேர் என்னை அக்கா சொல்லுவாங்க. அதுவும் பிடிக்கும் எனக்கு. புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லை வெயிட்டிங் ஃபார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும், லாங் ஜர்னிஸ் அவாய்ட் பண்ணிடுங்கன்றது என்னோட ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். படி ஏறி இறங்கலாமாங்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வியே கேட்குறாங்க. படி ஏறி இறங்குறதுக்கு ப்ரெக்னென்சி என்ன வியாதியாக என்ன ஏறக்கூடாது இறங்கக்கூடாது, நத்திங் லைக் தேட். தங்குற குழந்தை மவுண்டனே ஏறி இறங்கினாலும் ஹைக்கிங் பண்ணாலும் தங்கும். ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ் லைக் சாக் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கா இல்லை டியூப்பில் இருக்கா இல்லை வெளியில் எங்கேயாவது இருக்கா. செகண்ட் வந்து 8 வீக்ஸ் ஹார்ட் பீட் பிடிக்கிறது 6 to 8 வீக்ஸில் எப்போ வேணாம். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் 6 வீக்ஸ், அட்லீஸ்ட் 7 to 8 வீக்ஸ்ன்னு சொல்லுவேன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.